ஸோ த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இந்த வார்த்தையோட தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அந்த நோக்கம் என்ன? இதை நம்ம எல்லாருமே ஒய் அப்படிங்கிற இடத்துல பேசுவோம். உங்களுடைய ஒய் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் அடையிறதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்கள் மூலமாக பல பேர் பயனடைவார்கள். அந்த வகையில் இந்த ஒய் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன? இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பர்பஸை ஏற்படுத்தி அதை அடைஞ்சிருக்கீங்களா? இல்லை அடையிற வழியில் இருக்கீங்களா? அந்த அடைவதற்கு வேறு ஏதாவது சப்போர்ட் தேவையா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வாழ்க்கையினுடைய பர்பஸ் ஃபைனலாக அல்டிமேட்டாக ஹேப்பினஸ் தான். எல்லாமே சுற்றி சுற்றி கடைசியில் சந்தோஷத்துக்காகத்தான் நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு ரொம்ப நுண்ணிய வாழ்க்கை, ப்ரீசியஸ் லைஃப். இதுக்கு விலை மதிப்பெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கை. இதை நம்ம வாழணும் அப்படின்னா சில அடிப்படைகள் நமக்கு தேவை இருக்கும். அந்த அடிப்படைகளை பற்றி தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்முடைய இந்த பயணம் ஆரோக்கிய பயணமாக, ஒரு செல்வ பயணமாக, எல்லாருடையும் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இணைந்து நம்ம சிறப்பான முறையில் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய, மேலும் ஒரு ஃப்ரீடம். இப்போ 15ஆம் தேதி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு சாராம்சம். நான் ஒரு குரு கிட்ட படிச்சுட்டு இருந்தேன். அவருடைய அந்த விஷனே ஃப்ரீடம் தான். கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், ஹெல்த் ஃப்ரீடம், எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் அவர் ஃப்ரீடம்ங்கிறதுல கொண்டு வந்துட்டார். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபைனான்ஷியல், டைம் ஃப்ரீடம் அப்படிங்கிற எல்லா ஃப்ரீடத்தையும் நம்ம தொட்டு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஹேப்பினஸுக்கு ஒரு சின்ன ஃபார்முலாவை தெரிஞ்சுத்தான் ஆகணும். ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா வச்சுருக்கோம். ஒரு சமையல் பண்ணுறதுக்கு, ஒரு டீ போடுற கூட ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஃப்ரான்ச்சைஸி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாரும் அதே ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க. எங்கே போனாலும் ஒரே டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த கேஎஃப்சி, மெக்டொனால்ட் இவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா இதுதான், ஸ்டாண்டர்டைசேஷன். அப்போ வாழ்க்கையில் ஹேப்பினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கும் அதுதான் தேவை, எனக்கும் அதுதான் தேவை. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும் இல்லையா? அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தா, ஹேப்பினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான், புதிய விஷயம் கிடையாது. பட் ஞாபகப்படுத்துகிறேன். ஹெல்த், ஆரோக்கியம், வெல்த்து, செல்வம், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலியிலே ஆகட்டும், வெளியே நட்பு வட்டாரம், எல்லாத்துலேயும் கூட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு நிலை தேவையான. பாதுகாப்பு அப்படின்னா நம்ம எந்த மாதிரி பாதுகாப்பு? ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம கூட இருந்து கூட உதவி செய்கிறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் வேணும். அது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். ரெண்டாவது, வெல்த்து, பணம். நான் பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் நம்ம பார்த்தோம், எத்தனையோ பேர் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பணம் பிரச்சனையும் அங்கே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் யார் இந்த பாதுகாப்பில், பணம் பாதுகாப்பில் இருந்தாங்களோ அவங்க பல விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடிந்தது. ஆனால் அதுலேயும் கூட ஒரு சின்ன கேள்விக்குறி இருந்தது. யார்கிட்ட ஹெல்த் இல்லையோ, ஹெல்த் அப்படின்னா இம்யூனிட்டி, யார்கிட்ட இம்யூனிட்டி இல்லையோ அவங்களுக்கு அந்த வெல்த் கூட பயன்படாத, அந்த செக்யூரிட்டி பயன்படலை. அப்போ அந்த இடத்துல என்ன செக்யூரிட்டி அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி தான் அங்கே செக்யூரிட்டியாக இருக்கும். அப்போ இங்கே செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த பாதுகாப்பு வளையம்னு சொல்லும் பொழுது ஒரு பக்கம் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நோய் சக்தி, இன்னொரு பக்கம் நமக்கு அந்த வெல்த், பணம், இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ எத்தனையோ பேர் கொரோனா பீரியடில் கூட அந்த சிக்கலான நேரத்தில் கூட இல்லாமல் அந்த பாதிப்பை அடைந்தது நான் பார்த்துருக்கேன். ஸோ வெளிநாட்டில் பசங்கள்லாம் இருந்திருப்பாங்க. இங்கே ஒரு தனிப்பட்ட முறையில் இதை முடியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே அவர் அனாதையாக இருந்த சூழல், அதுக்கு தகுந்த அவருடைய அந்த துக்கமான ஒரு விஷயம், இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா வீட்டில் இருந்து அவருடைய இம்யூனிட்டியை மேம்படுத்தி இருந்தால் நிச்சயமாக நடந்திருக்காது. இது துறையை பற்றி நான் எதுவும் சொல்லலை. பட் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு, செக்யூரிட்டி, நம்ம கூட 4 பேர் இல்லை அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு வெட்ட வெளிச்சம், அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த இடத்துல எது ஜீரோ ஆனாலும் எல்லாமே ஜீரோ ஆகிடும்.
இதுதான் கணக்கு வாழ்க்கையில். நம்ம எல்லாருமே இப்போ தெரிஞ்சு வச்சு விட்ட முக்கியமான கணக்கில் எந்த ஒரு ஈக்குவேஷன்லையும் ஒரு இடத்துல ஜீரோ போட்டால் மற்றது ஜீரோ ஆகும். வாழ்க்கைங்கிற அந்த ஃபார்முலாவில் அப்படித்தான். ஹேப்பினஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல எது போட்டாலும் ஜீரோ போட்டால் அது ஜீரோவை தான் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச வேண்டியிருக்கு. இது ஒரு அற்புதமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து கட்டாயமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தவங்க இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது ஒன்று மட்டுமே போதும். இந்த ப்ரோக்ராமுக்குள்ள நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கான அந்த வேல்யூயை நான் உங்களுக்கு கொடுத்ததாக நான் நினச்சிக்கலாம். ஸோ இது வந்து அக்கேஷனலாக கொஞ்சம் திங்க் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஃபார்முலா. ஆனால் இதுதான் உண்மையான ஃபார்முலாவும் கூட. வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த மணி வேணும்னு சொல்கிறோம். மணி. பட் அந்த மணிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது உண்மையிலே ஒரு முழுமையானது தான். பணம் நமக்கு தேவை, அது ஒரு முழுமையானது தான். சந்தோஷம் முழுமையானது தான். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த தன்மைகளுக்குள்ள ஒவ்வொரு வார்த்தையில ஒரு லெட்டர்ல இருக்கக்கூடியதை பிரித்து பார்க்கும்போது நம்ம அந்த முழுமையை உணர முடியும். நம்ம பணம் அப்படின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் மணின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் ஆங்கில வார்த்தையில் ஒரு நல்ல அற்புதமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய மணியை பற்றி நான் பேசும்போது நீங்கள் கவனிங்க. மணி முதல் எழுத்து எம். மைண்ட். பில்ட் அ வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இல்லை எதில் வேணாலும் முன்னணியில் இருக்கணும் அப்படின்னா மைண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ கடந்த ஒரு 7-8 மாசமாக பிரெயின் ரீவயர், இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், ஓப்பனை போனோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், டொபமைன் டீடாக்ஸ், இதெல்லாம் பண்ணும்போது தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி எல்லாத்துலேயும் மிகப்பெரிய விஷயமாக தூண்டுதலாக இருக்கக்கூடியது ஒரு மைண்டு தான். மைண்ட், நம்முடைய மனோநிலை. அப்போ இந்த மனோநிலை எப்படி இருக்குது இதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அடுத்ததாக ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு பல வகையில் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மனோநிலையில் ஒரு பயம், இது என்னால் முடியுமா, என்ன சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம். எத்தனையோ மோட்டிவேஷனல் புக்கு படித்தா கூட அந்த பயம் இருக்கிறது. அந்த பயத்தின் மூலமாக சில ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இழந்துடுறோம். அப்போது ஒரு வாய்ப்பு வரும் பொழுது நம்ம மைண்டு வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி மைண்டு கிளியராக இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் growth நம்மளால் பண்ண முடியும். நெட்வொர்க்னா உங்களுக்கு தெரியும், இந்த அமேசானில் இருக்க அந்த ஓனர் ஆகட்டும், இந்த பில் கேட்ஸ், இப்படி எல்லாருடைய இதையெல்லாம் நம்ம பேசும்போது சொல்லுவோம் அவங்களுடைய நெட்வொர்க்கை பற்றி, நெட்வொர்த்தை பற்றி பேசுவோம். நெட்வொர்க் அவங்களுடைய சொத்து மதிப்புன்னு பார்க்கும்போது அவங்களுடைய தொழில் ரீதியாக அவங்க ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. நெட்வொர்க்னா பல அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக அவங்களுடைய பணம் குமியும். அதில் நெட்வொர்த்துன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரர் யார், அவருடைய நெட்வொர்த் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய நெட்வொர்த்து பெரிய அளவில் வளரணும் அப்படின்னா அந்த மைண்டை சிறப்பான முறையில் பயன்படுத்தி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அதன் மூலமாக நம்ம இந்த நெட்வொர்த்தை கிரியேட் பண்ண முடியும். அடுத்து இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு எப்பயுமே உற்சாகம் வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் அவங்களுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா உற்சாகம் இருக்கும். சோர்ந்து போகவே மாட்டாங்க. நீங்கள் எழுத்தாளர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் எழுதும்போது ஒரு ரொம்ப எந்தூசியாசத்தோடு எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதும் பொழுது அவங்களுடைய உணர்வுகள் அந்த புக்கில் வரும். அந்த உணர்வுகள் நம்ம படிக்கும்போது நமக்கு அது ஏற்படும். ஸோ சமைக்கும்போது ஒரு உணர்வோடு சமைக்கும்போது, அன்போடு சமைக்கும்போது சாப்பிட்றவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அது மாதிரி தான் நீங்கள் கிரியேட்டிவாக எதை செய்யும் பொழுதும் உங்களுடைய எந்தூசியாசம் வந்து அதில் பிரதிபலிக்கும். காலையில் சூரியன் உதயமாகி வரும் பொழுது அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு உற்சாகம் வர்ற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு செயலும் ரொம்ப கிரியேட்டிவாக நீங்கள் பண்ணுவீங்க உற்சாகமாக இருந்தால். ஸோ ஒரு பிடித்தமான ஒரு விஷயத்தை, உங்களுடைய பேஷன் சொல்லுவோம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு இது ஒரு டிரைவாக பயன்படும். அடுத்ததாக ஒய். ஒய் ஃபார் யூத்ஃபுல்னஸ். யூத்ஃபுல்னஸ் போனோம் தடவை பேசும்போது ஒய் ஃபார் யுவர் ஹெல்த்ன்னு சொன்னோம். நம்ம நண்பர் அதில் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்லிக் கொடுத்தாரு, யூத்ஃபுல்னஸ். ஸோ ஹெல்த் அப்படிங்கிறதும் யூத்ஃபுல்னஸ்ங்கிறதும் ஒரு ரிலேட்டடாக இருந்தாலும் கூட இந்த யூத்ஃபுல்னஸ் எப்பயுமே இளமையாக, எனர்ஜியாக ஒரு இருக்கும்போது எப்படி இருப்போம். ஸோ
அந்த புத்துணர்ச்சி வேணும், இளமையாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இம்யூனிட்டி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மணி அப்படிங்கிற விஷயத்த ஃபைனலாக தொட்டு பார்க்கும்போது உங்கள் மைண்டு சிறப்பாக இருக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நெட்வொர்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஆர்வத்தோட எந்தூசியாசத்தோட வாழ்க்கையை நடத்தணும், எப்பயுமே இளமையாக இருக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஒரு சந்தோஷமான சூழல். அதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இந்த அற்புதமான ஒரு விஷயம், நான் வந்து ஆக்சுவலாக 2 வாரத்துக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு தெரியாது. போன மீட்டிங்கில் இதை பற்றி பேசணும். இது வந்து எனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்குது. இது நிச்சயமாக உங்களுக்கு திங்க் பண்ணி பாருங்கள், நைட்டு யோசனை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மைண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு. வாழ்க்கையை மாற்றணும்னா மைண்டை மாற்றணும், ரைட்? அடுத்து இந்த மைண்டை பற்றி பேசும்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நாங்கள் பிரெயின் ரீவைர் கிளாஸ் எடுக்கும் பொழுது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், பிரெயின் ரீவைர் கிளாஸ் எடுக்கும்போது மிகப்பெரிய லெவலில் நாங்கள் பயிற்சி எடுத்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மைண்டு பிரெயின் 3 வகையில் வேலை செய்யுது. ஒன்று அன்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் பிரெயின், சப்கான்சியஸ் பிரெயின், சப்கான்சியஸ் மைண்டுன்னு இனிமேல் பேசிக்கலாம், கான்சியஸ் மைண்ட். இந்த 3 நிலைகளில் நம்முடைய பிரெயின் வேலை செய்யும். அதில் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ரெப்டிலியன் பிரெயின். நம்ம முதல்ல காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த காலத்தில் நம்ம இந்த மிருகங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக எப்பயுமே ஒரு பாதுகாப்பு உணர்வோடவே இருந்துகிட்டே இருப்போம். அந்த உணர்வு இன்னைக்கு நமக்கு இருக்கு. எப்பயுமே ஒரு பயத்தோடயே இருப்போம். அஹ் கா அதாவது ஒரு பிரச்சனையை நம்ம சமாளிக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி அந்த இதுலயே இருப்போம். அன்கான்சியஸாக நம்முடைய எனர்ஜி 65% அங்கே போயிடுது. இது வந்து நம்முடைய 65% போகும்போது பாக்கி 35% இருக்கு இல்லையா, அதில் சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்கு இல்லையா, இந்த பய உணர்வுக்கு சப்போர்ட்டாக இந்த சப்கான்சியஸ் மைண்டு, இது வந்து நம்ம மம்மலியன் பிரெயின் சொல்லுவோம், இந்த மிருகங்களுடைய பிரெயின் சொல்லக்கூடியது. இந்த பிரெயின் இந்த பயத்தோடு இருக்கீங்க இல்லையா, அந்த பயத்துக்கு சப்போர்ட்டாக சில ஹார்மோனை, கார்டிசால் போன்ற ஹார்மோனை சுரந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ பயம் இருக்குது, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு கொஞ்சம் வேலை செய்யுது. அங்கே 30% என்னாச்சுங்க, எனர்ஜி போயிடுச்சு. 95% எனர்ஜி அங்கே போயிடுச்சு. அடுத்து கான்சியஸ் மைண்ட். இந்த மைண்டு தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏரியா. 5% தான் உங்களுக்கு எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சாதிக்க முடியும்? ஸோ நாங்கள் இந்த பிரெயின் ரீவைர் கிளாஸ் எடுக்கும்போது இந்த அன்கான்சியஸ் மைண்டு, இந்த சப்கான்சியஸ் மைண்டு எனர்ஜியை, அதனுடைய வேஸ்ட் ஆகிறதெல்லாம் குறைச்சி நம்முடைய தாட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதனுடைய எனர்ஜி லெவலை கான்சியஸ் மைண்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் பொழுது அதுதான் இஎஃப்டி, பிரெயின் ரீவைரிங், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், இதை மாதிரி எல்லாம் பயன்படுத்தி அதை கொண்டு வரும்போது கான்சியஸ் மைண்டுடைய எனர்ஜி லெவல் அதிகமாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை எல்லாமே சிறப்பாக செயல்படுது, ஃபோக்கஸ் நல்லா இருக்குது, கான்சென்ட்ரேஷன் அதிகமாக கிடைக்குது, சக்ஸஸ் ரேட்டியாக ரொம்ப அதிகமாகுது. இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக 6-7 மாதத்தில் பார்த்ததில் சக்ஸஸ் ரேட் எப்படின்னா 5% இருந்து 15% வந்தாலே நீங்கள் இப்போ 20,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஆள் 2 லட்சம் சம்பாதிக்க போக முடியும். ஒரு பெரிய எப்போ பார்த்தாலும் கவலையிலே இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கவலையெல்லாம் மறந்து சம்பா ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வந்துடுவீங்க. ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணாலே எவ்வளவு மாற்றம் அப்படின்னா, ஒரு 50% கூட்டி அதை ஒரு 60%-ஆக மாற்றினா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ இங்கே மாஸ்டர் டு வெல்த் கிரியேஷன் வந்து மைண்ட் செட்டு தான். ஸோ இப்போ இதை பற்றி பார்த்துட்டீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இதை பற்றி நாங்களும் டிகே சார் கிளாஸ் எடுப்போம், நமக்காக நம்ம டீமுக்காக. ஓகேங்களா? ஃப்ரீ. பட் நாங்கள் வெளியே சார்ஜ் பண்ணுறோம், ஸ்பெஷல் சார்ஜ் இருக்குது. பட் நம்ம டீமுக்காக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட்டுக்கு அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்கள் முன்னாடி நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை காட்ட போகிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்சிமம் உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துகிறாங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவங்க ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நம்ம ஏற்கனவே பேசின ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஃப்ரீடம் அந்தளவுக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் ராஜ்யத்தை நடத்தினாலும் கூட போட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். ஒரு போட்டி வந்த உடனே இவங்களோட வியாபாரம்
பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர்ஸு, அங்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்டேஷன், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த இன்கம் கூடக்கூடிய லீவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம இந்த ப்ரோக்ராமில் எப்படி மணியை பற்றி சொன்னோமோ அதே மாதிரி லீவரேஜை பற்றியும் நம்ம பேசுவோம். லீவரேஜ் அப்படிங்கிறதா நெட்ஒர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் லீவரேஜ் நல்லபடியாக நடந்தாலும் கூட ரிஸ்க் ரொம்ப இருக்கும், ஃப்ரீடம் இருக்காது, ஹேப்பினஸ் அப்படிங்கிற இடத்துல முழுமையாக பார்க்க முடியாது. ஆனால் ஸ்மார்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல லீவரேஜ் நடக்கும். அந்த லீவரேஜில் உங்களுக்கு பெரிய செலவு இருக்காது, உங்களுடைய வருமானம் கூடும், ரிஸ்க் இல்லை, ஃப்ரீடம் மாடலாக இது செயல்படும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறத பார்க்கும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கட்டாயமாக எல்லாருக்கும் வரும். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மாடலுக்கு எக்கச்சக்கமாக பணம் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு குமிச்சு ஆகணும், போட்டியை சம்பாதிச்சு ஆகணும். ஆனால் இங்கே ஸ்மார்ட் பிஸ்னஸில் வேறு யாரோ அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்குவாங்க, நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ண முடியும். நீங்கள் லீவரேஜ் பண்ணுவீங்க, பணம் உங்களுக்கு கொட்டும், ஆனால் நீங்கள் ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ அதனால் உங்களுடைய எஃபர்ட்ஸை ஃப்ரீடமாக மாற்றக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடித்தமான விஷயம் ஃப்ரீடம், அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? லீவரேஜ் மூலமாக தான் கிடைக்கும். லீவரேஜ் செய்யும் பொழுது நம்முடைய அந்த லீவரேஜை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்முடைய ஃப்ரீடம் உறுதி செய்யப்படும். இந்த ஃப்ரீடத்தை அடையணும் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒர்க் பண்ணி எந்த ஃப்ரீடத்தையும் அடைய முடியாது, நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் பல பேருடைய திறமைகளையும் அவங்களுடைய நேரத்தையும் எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய டைம், அதர் பீப்புளுடைய எஃபர்ட்ஸ் அண்ட் டைம், ஒரு சிஸ்டம், அதை சிறப்பாக நடத்துறதுக்கான ஒரு சிஸ்டம். எந்த ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தாலும் ஒரு சிஸ்டம் நடக்கும். அந்த சிஸ்டம் அதை தொடர்ந்து செய்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு ரெசிடியல் இன்கம் சொல்லக்கூடிய கூடுதலான வருமானம், அதாவது இன்க்ரீசிங் வருமானம் கிடைக்கும். கூட பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் சொல்லுவோம், இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து இந்த ஃப்ரீடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடியது வந்து லீவரேஜ் தான். இப்போ நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, உங்கள் கூட ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 800 மணி நேரம் உங்கள் 8 மணி நேரம். உங்களுக்கு இந்த கால்குலேஷன் நல்லா தெரியும், இதை பற்றி நம்ம ரொம்ப பேச தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ் தான், ரிவ்யூ தான். ஸோ இந்த லீவரேஜ் நமக்கு நடக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நெட்வொர்த்தாக கிரியேட் ஆகும். இந்த லீவரேஜினுடைய பிரின்சிபலை நீங்கள் ட்ரெடிஷ்னலில் பயன்படுத்துறதை விட ஸ்மார்ட் பிஸ்னஸில் பயன்படுத்தும் போது முழுமையான ஃப்ரீடத்தை அடைவீர்கள் அப்படின்னு திரும்பி திரும்பி நான் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன்னா அதுதான் நம்முடைய தேவை, அதை நோக்கி தான் நம்முடைய படி போயிட்டு இருக்கு. ஸோ பவர் ஆஃப் லீவரேஜ், இந்த பவர் ஆஃப் லீவரேஜில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு வேலை செஞ்சால் 8 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபா இன்கம் வரலாம், 2 லட்சம் கூட வரலாம். ஆனால் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுடைய எஃபோர்ட்டோ டயத்தையோ எடுத்துக்கிட்டால் தான் முடியும். அப்படிங்கிறது தான் இந்த லீவரேஜினுடைய பிரின்சிபிள். லீவரேஜ் உங்கள் தொழிலில் இல்லை அப்படி என்றால் இதை பற்றி ரீதிங்க் பண்ணுங்கள். நீ செய்யக்கூடியல ஒரு ஜாப் ஆகட்டும், ஒரு தொழிலில், இல்லை ஒரு சர்வீஸில் இந்த லீவரேஜ் என்கிற அடிப்படை இல்லை என்றால் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணுறதுல சாத்தியம் இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மையை வருத்தத்தோடு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து யுனிவர்சல் லா. இந்த லிவரேஜ் அப்படிங்கிறத யார் செய்தாலும், படித்தவங்க படிக்காதவங்க யார் செய்தாலும் பலன் கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு அறிவாளி இந்த லீவரேஜை பயன்படுத்தலைன்னா அது வேலை நடக்காது. ஸோ இதை நம்ம முக்கியமாக மனசில் பதிவு வைங்க. இந்த லீவரேஜ் அப்படிங்கிற இடத்துல எதை செய்தால் அந்த லீவரேஜ் நடக்கும்? நம்முடைய நேரம் சிறப்பாக பயன்படும், அது முக்கியம். ஏதோ ஒன்று எடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஒரு வருஷம் பண்ணியிருப்போம், கடைசியில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, அது வந்து டிசால்வ் ஆகிருக்கும். அப்போது அந்த இடத்துல நம்முடைய டைம் வேஸ்ட் ஆயிரும். அங்கே ஏதோ ஒரு இதை பில்டப் பண்ணியிருப்போம், கம்ப்ளீட்டாக ஒரு வீடு கட்டி அந்த ஒரு பூகம்பத்தில் இடிஞ்சு விழுந்தா அதை அந்த ஓனருக்கு எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, குழந்தைங்க மண் வீடு கட்டி விளையாடுது, நீங்கள் போய் தட்டி விட்டுருங்க, அந்த குழந்தை எவ்வளோ வருத்தப்படும். அந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் ஒரு ஆர்கனைசேஷன் பில்டப் பண்ணுறாங்க, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும், ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கம்பெனி காணாமல் போயிடுச்சு இல்லை, அப்போ என்ன நடக்குங்க? ஸோ அதனால் இந்த இடத்துல லீவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திடமாக இருக்கணும். ஃப்யூச்சர் அப்படின்ற இடத்துல அது நின்று
உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பேரன் பேத்திக்கு கூட அந்த உங்களுடைய உழைப்பினுடைய பயனை கொடுக்கறதாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் வெஹிக்கிளை, ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தேடணும். அது வந்து நம்ம இப்போ பேசக்கூடியது ஃபோர் லைஃப் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்வதற்கு சில காரணங்கள் இருக்கணும் இல்லையா? திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நான் எடுத்து செஞ்சிட்டு இருக்கேங்கிறதுக்காக உங்ககிட்ட நான் அதை துணிக்க முடியாது. கம்பேரிட்டிவாக நம்ம அந்த கம்பேர் பண்ணி பார்ப்போம். கூகுள்ல எல்லாம் பாருங்கள், ஒரு கம்பெனியோட இன்னொரு கம்பெனியெல்லாம் கம்பேர் பண்ணி, ஒரு பொருளோட கம்பேர் பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நான் அப்படியெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி யாரையும் ஒரு உண்மையை உணர்த்த முடியாது. அவங்க திங்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு சேட் ஜிபிடியிலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க தன்னுடைய ஒர்க்கை போட்டு பார்த்து ரொம்ப கிளியராக ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃபோர் லைஃப் ரிசர்ச்சை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்கிற அடிப்படையில் தான் சில தகவல்களை நம்ம பேச போகிறோம். ஸோ இங்கே சயின்ஸ், விஞ்ஞானம் இந்த நமக்கு ஃப்ரீடம் கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட விஞ்ஞானம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிந்த சில விஷயங்களை பேசிக்கலாம். இப்போ உங்களுக்கு அலோபதி துறை தெரியும், ஆங்கில மருத்துவம். அதுக்கு பேர் பார்மாசூட்டிக்கல் துறை. பார்மா பார்மான்னு கேள்விப்படுங்க. பார்மா கம்பெனி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொரோனா பீரியட்லையும் பார்மா கம்பெனியினுடைய ஷேர் மட்டும் குறையாது. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த மருந்து மாத்திரை செய்யக்கூடிய கம்பெனிகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பார்மா. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த டாக்டருங்க, இதெல்லாம் அந்த செக்மெண்ட்டில் சேர்ந்தவங்க பார்மாசூட்டிக்கல். அடுத்து நியூட்ரிஷன், நியூட்ராசூட்டிக்கல். இதை ஆயுர்வேதா டாக்டர்ஸு, சித்தா டாக்டரு, இந்த மாதிரி நியூட்ரிஷன் படித்தவங்க இவங்கெல்லாம் வந்து நியூட்ராசூட்டிக்கலில் வருவாங்க. அதே மாதிரி பல நெட்வொர்க் கம்பெனிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நெட்வொர்க் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க நியூட்ராசூட்டிக்கல் வருவாங்க. அதாவது உணவே மருந்துங்கிற அடிப்படையில், சத்துணவு அப்படிங்கிற அடிப்படையில், துணை உணவுங்கிற அடிப்படையில் அவங்க வருவாங்க. லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, டிரான்ஸ்பிராசூட்டிக்கல் சயின்ஸ். இந்த வார்த்தை நிச்சயமாக புதுசாக வந்தால் யாருக்குமே தெரியாது. அந்த துறையில் ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்காங்க. அங்கே லட்சக்கணக்கான கம்பெனிகள் இருக்குது, இங்கே ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. நீங்கள் தான் ராஜான்ற மாதிரி ஒரே ஒரு கம்பெனி, டிரான்ஸ்பிராசூட்டிக்கல் கம்பெனி, டிரான்ஸ்பிராசூட்டிக்கல் சயின்ஸ். ஸோ அங்கே மருந்து மாத்திரை கொடுத்தாங்க பார்மாசூட்டிக்கல், இங்கே சத்துணவு கொடுத்தாங்க. நம்ம டெய்லி சாப்பிட்றோம், பத்தாக்குறைக்கு சத்துணவு கொடுக்குறாங்க. அது வந்து நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனிஸ். இங்கே நோய் எதிர்ப்பு சக்திக்கு அறிவை கொடுக்குறோம். நோய் சக்தியை அறிவை கொடுக்கும் பொழுது அந்த சயின்ஸ் வந்து டிரான்ஸ்பிராசூட்டிக்கல் சயின்ஸ் சொல்லப்படுகிறது. இப்போ இது நல்லா கவனித்து பாருங்க, இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எங்கே உணர்ந்தோம்? இந்த இம்யூன் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், மெமரி மாலிகுல்னு சொல்லுவோம். இதனுடைய முக்கியத்துவத்தை எங்கே உணர்ந்தோம் அப்படின்னா, கொரோனா காலத்தில் இம்யூனிட்டிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் வந்து இம்யூன் இன்டெலிஜென்ஸ்ங்கிற விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்ககிட்ட அதுக்கான எந்த ப்ரொவிஷனும் இல்லை. பட் எங்ககிட்ட இருந்ததுனால நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தோம், ஃப்ரீடத்தோடு இருந்தோம், பல பேரை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அங்கே நியூட்ரிஷனை விட இங்கே இம்யூன் நாலேஜ் தான் அங்கே வேலை செஞ்சது. இம்யூன் நாலேஜ் கூட நியூட்ரிஷன் சேர்த்தா சிறப்பாக வேலை செய்யும். ஸோ அந்த வகையில் இப்போ ஜிங்க்கு, செலினியம், கால்சியம் அப்படியெல்லாம் தேடினாங்க. ஆனால் பல பேருக்கு இம்யூன் இன்டெலிஜென்ஸ் தெரியாமல் இருந்ததுனால எத்தனையோ நல்ல மனிதர்களை நம்ம இழந்தோம். இனி வரக்கூடிய காலையில் அந்த இழப்பு நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கும் அந்த இழப்பு இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு இருக்கக்கூடாது, நம்ம நண்பர்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த வகையில் இந்த சயின்ஸ் பேக்டு ப்ராடக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்யூனிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா நாள் கணக்காக பேசலாம். ஆனால் இந்த இம்யூனிட்டியை பேசுகிறதுக்கு டாக்டர்ஸ் யாரும் பேச மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே பேசினாலும் அதற்காக எதையும் கொடுக்கவே முடியாது. ஸோ இம்யூன் சிஸ்டம் அதனுடைய சப்ளிமெண்ட், அதை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஃபோர் லைஃப் ரிசர்ச்சு என்ன பண்ணுறாங்க, இதனுடைய தன்மை என்ன, இதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர் லைஃப் ரிசர்ச் நிறுவனம் நியூட்ரிசட்டிகள் துறையில் அதுக்கு மேற்பட்ட டிரான்ஸ்பராசூட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். 25 வருஷத்துக்கு மேலே, 28 வருஷம் ஆச்சு இந்த கம்பெனி. உலகளவில் 65 நாடுகளுக்கு மேலே இந்த இம்யூன் சப்ளிமெண்ட் ப்ராடக்டை கொடுத்துட்டு இருக்காங்க. 50 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள். ஒரு பொருளுக்கு இவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் அந்த ரிசர்ச்சு வேறு எதுலேயுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு இம்யூனாலஜிஸ்ட் தான் ஆராய்ச்சி ஆரம்பித்தார். அதில் ரொம்ப பியூட்டி ஆரம்பித்து ஒரு 50 வருஷம் கழித்து தான் அது ப்ராடக்டாக போர் லைஃப் வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்பேற்பட்ட மிகப்பெரிய பேஸ் இருக்கக்கூடியது. இதனுடைய ஓனர் வந்து டேவிட் லிசாம்பி, போர் லைஃப் ரிசர்ச்சினுடைய ஃபவுண்டர் டேவிட் லிசாம்பி, அதனுடைய சிஇஓ டேனி லீ, 2 பேர். இப்போது
இவர் வந்து ஆக்சுவலாக ரஷ்யா கவர்மெண்டுடைய ஐஎன் புளோக்கின் அவார்டு வாங்கினவர் டேவிட் லிசாம்பி. நம்ம டேனியலி வந்து வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் இதில் வந்து ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இந்த ரெண்டு வார்த்தையும் சொன்னாலே போதும் இந்த கம்பெனியினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது. 1998 பவர் லைஃப் ரிசர்ச் சிறப்பாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தாரக மந்திரம் 4 தான். சயின்ஸ், சக்ஸஸ், சர்வீஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டை நம்ம சயின்ஸ் பேக்டு ப்ராடக்டை பேசும் பொழுது இது அப்படி என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, இது ஒரு விட்டமினோ மினரலோ ஆன்டி ஆக்சிடென்டோ ஹெர்பலோ கிடையாதுங்க. இது இம்யூன் இன்டெலிஜென்ஸ் மாலிகுல், பெப்டைட் மாலிகுல். இந்த பெப்டைட் மாலிகுல் இம்யூன் செல்களை ஆக்டிவேட் பண்ணும். ஒரு காலத்தில் ராஜா இருந்தாங்க, அவருக்கு அறிவுரை சொல்வதற்கு மந்திரி இருந்தாங்க, அந்த மாதிரி. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணும். ஒரு லேப்டாப்பில் சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி செய்யும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் விட்டமினோ மினரலோ ஹெர்பலோ ஆன்டிஆக்சிடென்ட் கிடையாது. இது இம்யூன் செல்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு. எப்படி ஒரு குரு வந்து சிஷியனுக்கு அறிவு கொடுப்பார், அப்போ அறிவு பரிமாற்றப்படுகிறது. தடுப்பூசியில் கிருமிகளை உள்ள கொடுத்து இம்யூனிட்டியை ஆக்டிவேட் பண்ணி அங்கே மெமரி மாலிகுலை உருவாக்குறாங்க. இது சில தடுப்பூசிகள் மட்டும்தான் சாத்தியமாகும். எல்லா தடுப்பூசிகளும் நோய் வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியாது, சில கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கு. அடுத்து தாய் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அந்த இம்யூன் இன்டெலிஜென்ஸ் பாஸ் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது பல பேருக்கு தெரியாத ரகசியம். தாய் பால் கொடுக்குறாங்க, அதுலேருந்து இம்யூனிட்டி தாய் பால் வழியாக குழந்தைக்கு போகுதுன்னா எப்படி போகுது? தாயினுடைய அந்த அது வரைக்கும் அவங்க சந்தித்த அனைத்து பிரச்சனைகளுடைய அறிவு அந்த குழந்தைக்கு போகுது. அந்த தாயோட இம்யூனிட்டி அந்த குழந்தைக்கு பாஸ் ஆகுது. நினச்சி பாருங்க, ஒரு 25 வருஷம் கற்றுக்கிட்ட எல்லா அறிவையும் அந்த குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து வந்து பேசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அக்கையோட இம்யூனிட்டின்னு வரும். நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக உங்கள் இம்யூனிட்டியை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அடுத்து இது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, தாயோட சீம்பால்லேருந்து குழந்தைக்கு முதல் 2 நாள் பால் தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் தான் தாயோட இம்யூனிட்டி பாஸ் ஆகும். அதுபோல் நம்முடைய பசுவோட சீம்பால்ல இருந்தும் முட்டையோட மஞ்சக்கருவில் இருந்தும் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகளை நம்ம பிரித்து அதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, இது வந்து பசு ஒரு அனிமல், அது வந்து பேர்டாச்சே, இது வந்து நமக்கு பொருந்துமா அப்படின்னு கேள்வி இருக்கும். உலகத்தில் ஒரு விஷயம் மட்டும், பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்க தான் என் உடம்புல இருக்குது. இங்கே தண்ணி H2O தான், அமெரிக்காவில் H2O தான். அதனால் இங்கே இந்த சீம்பால் மூலக்கூறு அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே கெமிக்கல் ஃபார்முலா தான். அந்த அறிவை நம்ம மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ பசுவோட இம்யூனிட்டி, இம்யூன் இன்டெலிஜென்ஸ், கோழியோட இம்யூன் இன்டெலிஜென்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். பக்க விலையில் இது மிகப்பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணியாச்சு. நாங்கள் 18 வருஷமாக இந்த ப்ராடக்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 2 மணி நேரத்தில் இம்யூனிட்டியை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் முதல்ல 48 மணி நேரம் சொல்லுவோம். இப்போ அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி ஒரு என்ஐஎஸ் லேபில் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஒரு சின்ன ஒரு நிமிஷம் வீடியோ பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் 2 மணி நேரத்தில் இம்யூனிட்டியை மேம்படுத்துங்கிற ஒரு வீடியோ தனியாக இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் 2 ஹவர் வீடியோ பாருங்கள், வரும். இப்போ இந்த அம்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை பற்றி பேசுகிறாங்க. 1 மினிட் கேளுங்க. You've heard of peptides, but did you know 4-Life Transfer Factor is a peptide, one with a very specific purpose? Peptides are short chains of amino acids, the building blocks of proteins. Your body uses them every day to support recovery, communication between cells, and yes, even your immune response. But not all peptides are the same. Transfer factors are a unique kind of peptide. They help your immune system recognize and respond to potential threats faster and smarter. Think of it as immune system training. This peptide doesn't just support your body, it educates it. What this means for you as an affiliate is that you can tell your customers, Transfer Factor is a smart, targeted peptide that helps the body to do what it's built to do more efficiently. Now that you know, share 4-Life Transfer Factor with even more confidence. It's not just a supplement. It's peptide-powered support your body understands. 4-Life Transfer Factor, smarter peptides with a purpose. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன பர்பஸ்ன்னு சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னுடைய பர்பஸ் இம்யூன் இன்டெலிஜென்ஸ், செல்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடியது. 2 மணி நேரத்தில்
கம்ப்ளீட்டாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் அறிவை கொடுக்கக்கூடிய ஆற்றல். 2 கேப்சூல் கம்பெனி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 600 mg ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், பல லட்சக்கணக்கான அறிவு மூலக்கூறுகள் அடங்கியிருக்கும். You ரைட். ஸோ இதுதான் அந்த 2 மணி நேரத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஸ்லைடை நான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். யூடியூப்பில் போயிட்டு 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் 2 hour ஸ்டடின்னு போடுங்க. அடுத்து, நம்முடைய இம்யூனிட்டி ஒரு 4 விதமான வேலை செய்யும். இது தெரியாதனால தான் கொரோனா பீரியடில் அந்த சைட்டோகைன் ஸ்டாமில் மூச்சு திணறலில் பல பேர் இறந்தது. அதை பற்றி லைட்டாக சொல்கிறேன். நம்முடைய இம்யூனிட்டி எப்படி வேலை செய்யுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு கிருமி உள்ளே போகுது, காற்று வழியாக உணவுலே போகுது. நம்முடைய இம்யூன் செல்கள், அது கம்ப்ளீட்டாக நம்ம கிளாஸ் எடுப்போம், பெரிய அருமையான சப்ஜெக்ட்டு. இம்யூன் செல்கள் அந்த கிருமிகளை கண்டறியுது, ரெகக்னைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லா இம்யூன் செல்களும் ஒரு தகவலை பரிமாறிக்கொண்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் கிரிக்கெட் டீமில் கூட பாருங்கள், அப்பப்போ எல்லாரும் இது ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு ஓவர் முடிஞ்சோடனே அப்படியே ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லீடர் வந்து ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா இம்யூன் செல்களும் கலந்து ஆராய் பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணி கெமிக்கல் உருவாக்கி அதை அழிச்சிடும். அழித்த உடனே அந்த கிருமி உள்ளே வந்தது இல்லையா, அது எப்படி வந்தது, என்ன கெமிக்கல் பாய்ச்சி அழித்தோம் அப்படிங்கிற தகவலை பதிய வச்சுக்கிறோம். நம்முடைய டி செல்லில் பதிய வச்சுக்கிறோம், இம்யூன் செல்லில். அது ரிமெம்பர்னு சொல்கிறோம். ஸோ ரெகக்னைஸ் பண்ணிச்சு, ரெஸ்பாண்ட் பண்ணி அழித்தது, ரிமெம்பர் பண்ணிட்டு இன்னொரு ஆர் இருக்குது, அது பேர் ரெகுலேட். அதுக்கப்புறம் சரியான உடனே பழைய நிலைக்கு வந்துடும். அதை நம்ம இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். எப்போ ஒரு இம்யூனிட்டி ஓவராக வேலை செஞ்சுட்டே இருக்கோ அப்போ குரோனிக் இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த இம்யூனிட்டியோட இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா ரெகுலேட் பண்ணக்கூடியது. இந்த வனக்குழியெல்லாம் அட்டன் பண்ண ஒரு அம்மா தெளிவாக சொன்னாங்க. அவங்க அக்குபஞ்சர் எல்லாமே படித்தவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லா மீட்டிங் போயிருக்கோம், எல்லாம் படிச்சிருக்கோம், ஆனால் எல்லாருமே இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, இல்லை சப்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணுறங்கிற வார்த்தையை இங்கே தான் கேட்டேன் அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க. ஸோ இம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் ரிப்பேரிங் ஒர்க் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ரகசியத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இம்யூனிட்டியோட இத்தனை வேலையும் சிறப்பாக நடக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் சப்போர்ட் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லையும் கலந்துருக்கும். கூட நியூட்ராசூட்டிக்கலும் கலந்துருப்பாங்க. பழங்களுடைய கலவைகள், ஹெர்பல்னுடைய கலவைகள், இப்படி எக்கச்சக்கமாக இருக்கும். அமெரிக்காவில் 4லைஃப்பில் 100 ப்ராடக்ட் இருக்குது. இந்தியாவில் 16 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 16 போதும். நான் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு 3 ப்ராடக்ட் தான் அப்போ இருந்தது. நான் ஜாயின் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ரைட் சைடில் அந்த பச்சை கலர் ஆப்பிள் இருக்க, கிரீன் ஆப்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பாட்டில் ப்ளூ கலர், அதுதான் இருந்தது. எனக்கு அலர்ஜி இருந்தது. நான் எல்எம்டபிள்யூவில் என்ஜினியராக இருக்கிறேன். அந்த பீரியடில் பவுண்ட்ரியில் ஜாப்பு, அங்கே பவுண்ட்ரி கெமிக்கல் சேர்ந்து சேராமல் எனக்கு அலர்ஜி. பல வருஷம் ரோட்டமேக் இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணேன், மங்களா இன்டர்நேஷ்னல். இந்த ப்ராடக்ட் யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க, ஹைதராபாத்தில். இப்போ பெரிய லெவலில் இருக்கக்கூடிய லீடர் ராஜ்சேகர் வந்திருந்தார். அப்போ இப்போ எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும், அப்போ எனக்கு தெரியாது. அந்த உருவம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ அவரோட நல்ல பழக்கம் இருக்குது. இந்த வீடியோ கூட இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் அவர் போட்ட வீடியோ தான் நான் கட் பண்ணி போட்டேன். ரைட். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரி எடுத்த உடனே எனக்கு அத்தனை வருஷம் பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி இதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இம்யூனிட்டியை பற்றி மிகப்பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு எழுதி அமேசானில் நான் போட்டிருந்தேன், 9 சீக்ரெட்ஸ் டு என்ஹான்ஸ் இம்யூனிட்டி நேச்சுரலி. இதில் சுகப்பிரசவம் அது இது எல்லாமே போட்டிருப்போம். இந்த விஷயம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதுக்கப்புறம் 4லைஃப் ரிசர்ச்சில் நானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இணைந்து ஒரு கடந்த 15-16 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் ஏன் நோய்வாய்ப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுக்கெல்லாம் எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பாக காலையில் மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப்பும் அந்த சிஸ்டத்தை வச்சு நடத்திட்டு இருக்கோம். வனக்குழியல் நடத்துகிறோம், இஎஃப்டி ட்ரைனிங் எடுக்கிறோம். இஎஃப்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் மார்னிங் அது வந்து பெரிய விஷயம். இது அதிசயங்களை நிறுத்தும் அது அதிகாலை. இது வந்து ஏற்கனவே யூஎஸில் ஒருத்தர் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டேப்பிங்கை பற்றி சொன்னேன்ல, சயின்ஸ் ஆஃப் டேப்பிங், எல்லாமே சயின்ஸ் தாங்க. அதை பற்றி தான் நம்ம மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்டில் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற சில கேட்டகரி இருக்கும். அதிலே ரெகுலேட்டும் பண்ணும், பூஸ்ட்டும் பண்ணும், ரெகுலேட் பண்ணும். பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இளமையை தக்க வைக்கக்கூடிய ரெனுவா, லங்ஸுக்கான தனியாக ஒரு ப்ராடக்ட்டு, ஹார்ட்டுக்கு ப்ராடக்ட்டு, டயபெட்டிக் அண்டு
நம்ம தைராய்டு பிரச்சனைக்கு ஒரு ப்ராடக்ட்டு, பெண்களுக்கான தனி ப்ராடக்ட்டு, கிட்னி பிளாடர் யூரினரி ட்ராக்கு தனி ப்ராடக்ட்டு, மூளைக்கு தனி ப்ராடக்ட்டு, நியூட்ராசெக் புரோட்டீன். இன்றைக்கி எல்லா நியூட்ராசிட்டிகள் கம்பெனி இதை வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிகளும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மெடிக்கல் ஷாப்லையும் விற்கிறாங்க. நியூட்ராசெக் புரோட்டீன் பவுடர், நல்ல புரோட்டீன் பவுடர், டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய பெரிய பெனிஃபிட் என்னென்னா, புரோட்டீன் கூட 14 விட்டமின்ஸ் 13 மினரல் இருக்கிறதுனால நமக்கு அன்றாட தேவையான சத்து கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும். அப்படியே ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்க, ஆத்துறீங்க, குடிக்கிறீங்க. சர்க்கரை எல்லாமே சேர்க்க தேவையில்லை. டயபெட்டிக் பேஷண்ட்டு, ஒபேசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அடுத்து விட்டமின் மினரல், 14 விட்டமின் 13 மினரல். அடுத்து எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்டு, அற்புதமான ப்ராடக்ட்டு. அடுத்த வாரம் வரும், கொஞ்சம் ஸ்டாக் இல்லை. கொலாஜன், கொலாஜனை பற்றி தனியாக பேசி ஆகணும். 30 வயசுக்கு மேலே மூட்டு வலி இல்லாமல் இருக்கணும், நீங்கள் யூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கொலாஜன் தேவை. அடுத்ததாக டூத் பேஸ்ட், எல்லாருமே டூத் பேஸ்ட் வச்சுருக்காங்க, போர் லைஃப்லையும் இருக்குது. இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இம்யூனிட்டி இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது நாக்கில் இருக்கக்கூடிய ஐஜி ஆன்டிபாடி இன்க்ரீஸ் ஆகிறதன் மூலமாக இங்கேயே வடிகட்டப்படும், கிருமிகள் வடிகட்டப்படும். அடுத்து மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷு, இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. ரைட். ஸோ அடுத்ததாக நமக்கு ஒரு எந்தூசியாசம் வேணும்னு சொன்னோம். எப்போ எந்தூசியாசம் வேணும்? உங்களுடைய வியாபாரம் கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்தில் திருப்பூருக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் மதுரைக்கு போயிடுச்சு, சேலத்துக்கு போயிடுச்சு, நார்த்தில் அங்கே குஜராத்துக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு எந்தூசியாசம் வரும். அதே வந்து குளோபல் ப்ரெசன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு மலேசியாவில் ஒரு டீம் இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. கம்பெனி 65+ நாடுகளில் வியாபாரம் பண்ணுறதுனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கே இருந்தாலும் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். இன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியா வந்ததுனால தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளில், பிகாஸ் ஆஃப் த சோசியல் மீடியா. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ 65+ கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியது குவாலிட்டி அப்படிங்கிற இடத்துல இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ப்ளஸ் 100 டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி. அடுத்து ரெசிடியல் இன்கம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் எல்எம்டியில் வேலையில் இருந்தேன், விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தேன். இப்போ எனக்கு 933 ரூபா பென்ஷன் வருது, அவ்வளோதான். 25 வருஷம் வேலை செஞ்சேன். ஆனால் இந்த துறையில் நீங்கள் கரெக்டாக ஒரு 5 இயர்ஸ் கண்ணை மூடிட்டு ஒர்க் பண்ணுங்க, ஒர்க்கு போக போக குறையும். உங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த ரெசிடியல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம அற்புதமான ஒரு விஷயம் கிடைக்கும். நான் போன வாரம் ஒரு ஜோக் சொன்னேன், இது அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து ஒரு இது பக்கத்தில் நின்றுக்கிட்டு வா ஒரு எல்லாரும் 100 ரூபா கட்டினீங்கன்னா குழுக்கல்ல வாழ்நாள் பூரா சம்பாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஜோக்காக இருந்தாலும் சிந்தனைக்குரிய விஷயம், கேட்டு பாருங்க. அப்போ எல்லாரும் வந்து கட்டி கட்டி ரசீது வாங்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க குழுக்களுக்கு. வாழ்நாள் பூரா நீங்கள் திரும்பி பேசுகிறான், வாழ்நாள் பூரா நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு gift நான் கொடுக்க போகிறோம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையை மாறிடும் அப்படின்ட்டு மோட்டிவேஷன் பேசுகிறாங்க. எல்லோரும் பணம் கட்டுறாங்க. ஒருத்தர் ரேஷன் வாங்க போகிற அந்த 100 ரூபாயும் கட்டி வாங்குறாரு. அவருக்கே லக்கீலி அவருக்கே அந்த gift விழுந்துருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அருமையான அந்த குழுக்கல்ல இருந்து ஒரு gift அவர் கையில் கொடுக்குறாங்க, சேரை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் வாழ்நாள் பூரா உட்காந்தே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிடையாது இது. இது ஒரு ஜோக்கா சொன்னாலும் இந்த ரெசிடியல் இன்கம் அப்படி இல்லை, சீரியஸான ஒரு விஷயம். ஜிம்ரான் சொல்கிற மாதிரி ஒரு வியாபாரத்தையும் நம்ம சீரியஸாக பண்ணணும். சீரியஸாக பண்ணணும் அப்படின்னா வியாபாரத்தை வியாபாரமாக பண்ணணும். நம்ம இப்போ 8 மணி நேரம் வேலை செய்ய போகிறோம், அங்கே டயத்துக்கு போகலைன்னா மேனேஜர் திட்டுவார், ஓடுறோம். ஆனால் இங்கே ஸ்மார்ட் பிஸ்னஸில் ஓன் பிஸ்னஸ், நீங்கள் சொந்த தொழில் பண்ண போகிறீங்க. அதனால தான் சொல்கிறேன் சீரியஸாக பண்ணணும்னு சொல்லி. உங்கள் சொந்த தொழில் பண்ணால் வேலைக்காரங்க வர்றாங்க இல்லையோ, நீங்கள் கடைக்கு முன்னாடி போவீங்களா இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த ப்ரோக்ராம் நடத்த நான் 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன். அதனால் இது உங்களுடைய சொந்த தொழிலுங்க, ஸ்மார்ட் பிஸ்னஸ். ஸோ இதில் கமிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு இன்கம் மிகப்பெரிய வளரப்போகுது. அதை பற்றி நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு ஒரு தொழில் வந்து செஞ்சு பழக்கம் இல்லைங்க, நான் வேலைக்கு போயே பழக்கப்பட்டுட்டேன், தொழில் என்ன எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குது, பயப்படாதீங்க. யூ ஆர் நாட் அலோன். கூட ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் உங்களை கைப்பிடிச்சிட்டு தூக்கி விடுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால பயப்படாமல் முழுமையாக கேளுங்க. ஸோ ஒரு அற்புதமான அனுபவசாலிகளுடைய ஒரு பக்க சப்போர்ட்டோட, கம்பெனியோட சப்போர்ட்டோட, டீமுடைய சிஸ்டத்தோட நீங்கள் இணைந்து செய்ய போகிறீங்க. ஸோ இதில் உங்களுக்கு 2 விஷயங்கள் கிடைக்கும், ஹெல்த்தும் கிடைக்கும், வெல்த்தும் கிடைக்கும். அதுதான் முக்கியம். பல இடத்துல ஹெல்த்தை இழந்து நம்ம வெல்த்தை சம்பாதிச்சிட்றோம். ஐடி துறை நைட்டெல்லாம் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி பணம் சம்பாதிக்கிறாங்க. பின்னாடி அந்த பணம் பூரா
வெள்ளைக்கோட்டை போகிறவங்களுக்கு போயிடும், தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ பவர் லைஃப்பில் 8 விதமான வருமானங்கள் இருக்குது. நம்ம ப்ராடக்டை பயன்படுத்துகிறோம், மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்ல போகிறோம். அதன் மூலமாக 8 வகையான வருமானம் கொடுக்க போகுது. எப்படி சொல்ல போகிறோம், எவ்வளோ ஈஸியாக பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியஸ்ட் வே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட், ஃபஸ்ட்டு ரீட்டைல் ப்ராஃபிட். எல்லா கம்பெனி கொடுக்கறது தான் பவர் லைஃப்பும் கொடுக்குறாங்க, 20%. ஸோ ப்ராடக்ட் வாங்குறீங்க, எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் 20%. அடுத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ப்ராடக்ட் வாங்கும்போது அடிஷனலாக ஒரு 20% இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பில்லை கழிஞ்சிரும். மூணாவது, அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இதெல்லாம் நீங்கள் ஹெல்த்துக்காக பயன்படுத்துகிறத பற்றி பேசுகிறேன் சார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க, பயன்படுத்த போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக வாங்குனீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது. யாராவது கேட்குறாங்க, வாங்கி கொடுக்குறீங்க, அதிகமாக வாங்கியிருப்பீங்க, டிஸ்கவுண்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கம்பெனியும் வச்சுருக்காங்க. போய் ஜவுளி கடையில் துணி வாங்க, உங்கள் நம்பர் கேட்பாங்க, பாயிண்ட் சேர்ப்பாங்க, கடைசியில் ஒரு கீ செயினோ ஏதோ கொடுப்பாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. 75% வரைக்கும் உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ரேபிட் ரிவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தால் அடுத்த நாள் 25% நம்ம அக்கௌண்ட்டில் பணம் விழுந்துடும். இது அடுத்த 5வது பெனிஃபிட், பில்டர் போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க, அவர் ஒருத்தரை அறிமுகப்படுத்துறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான், புதிய ஒரு இதெல்லாம் கிடையாது. இதுதான் ஸ்ட்ரக்சரு. அவங்க மூலமாக உங்களுக்கு இன்கம் வருது இல்லையா, அது கமிஷனு. அது தவிர ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க கம்பெனி. நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு ரீதியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 3 பேரை நீங்கள் அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் எக்ஸ்ட்ராக மாதம் மாதம் 36,000 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் எல்எம்டபிள்யூ இருக்கும்போது 16,000 ரூபா அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை போனஸ் கிடைக்கும், பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ கம்பெனி 36,000 ரூபா ரெகுலராக போனஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள், கமிஷன்ஸ் எல்லாம் தவிர. அடுத்ததாக 6வது டீம் கமிஷன், அன்லிமிட்டெட் டெப்த். எவ்வளோ டெப்த்தில் உங்கள் டீம் போனாலும் சரி, உங்களுக்கு இந்த கமிஷன் டோட்டலாக 64% வரைக்கும் கொடுக்கும். பாஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வாங்கி பண்ணால் அவங்க ஸ்பெஷலாக ஒரு இது கொடுக்குறாங்க. இப்போ தியேட்டரில் நம்ம அதிகமான பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போனால் மேலே ஒரு முன்னாடியோ ஏதோ இடத்துல உட்கார வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் இங்கேயும் இருக்குது. பாஸ்டார்ட் 19 லட்சத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து குளோபல் ப்ரெசன்ஸ்னு சொன்ன மாதிரி குளோபல் ரிவார்டு, உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங். ஒரு டைட்டிலுக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஷேர் வரும். டைட்டில் அப்படிங்க வேற ஒன்றும் இல்லை, ஒரு வால்யூம் கொடுப்பீங்க, அது தகுந்த உங்கள் டைட்டில் மாறும், உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் கிடைக்கும். லக்ஸுரி ட்ரிப், 1+1 2 பேருக்கு ட்ரிப்பு போகக்கூடிய வாய்ப்பு. நான் இதில் வந்து யூஎஸ்ஏ, தாய்லாந்து இந்த மாதிரி பல கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கம்பெனியுடைய ட்ரிப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும். பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸு, அந்த ஃபுட்டு, அந்த ரெகக்னேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கர்வு பாருங்கள். இந்த கர்வு நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் தனியாக ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துகிறீங்க, உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் எல்லாமே கிடைக்குது. அதே வந்து உங்கள் நண்பருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாம் சிறப்பாக நடக்கும், இப்போ அட்டன் பண்ண சொல்லுங்கள், கொடுக்குறீங்க, அவங்க பயன்படுத்துகிறாங்க, உங்களுக்கு கமிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இணைந்து நம்ம சிஸ்டத்தோடு சப்போர்ட் பண்ண போகிறோம், நாங்களும் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்லுவேன். ஸோ இப்போ கர்வ் என்ன அப்படின்னா, வேலைக்கு போனால் கர்வ் எப்படி இருக்குன்னா லீனியராக இருக்கும். 50,000, 55,000, 60,000 இப்படி தான் போகும். ரொம்ப ரொம்ப லீனியராக 2%, 3% கூட கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக ரைஸ் ஆகும். ஏன்னா இங்கே தான் அந்த லீவரேஜ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுறது. இந்த கர்வை பார்க்கும்போது நீங்கள் லீவரேஜ் பிரின்சிபலை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு டீம் பெருக 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 ஒரு பீரியடுக்கு அப்புறம் பயங்கர லீவரேஜ் ஆகும். உங்களுடைய நேரம் வந்து கம்மியாகும், உங்களுடைய உழைக்கிற நேரம் கம்மியாகும். அப்போ லீடர் ஆயிடுவீங்க நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள், டைம் வந்து லீவரேஜ் ஆகுது, பல பேர் வந்து உங்கள் கூட இணைஞ்சு செய்கிறாங்க, அதே மாதிரி இன்கமும் லீவரேஜ் ஆகுது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கிராஃபெல்லாம் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். அடுத்து ஒரு சின்ன கால்குலேஷன். 62 பேரை வச்சு நேற்று எங்கள் பிஸ்னஸ் ஹெட்டு வந்து கிளாஸ் எடுத்தார். அதில் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நான் போட்டிருக்கேன். 62 பேர் செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தின் மூலமாக ஒருத்தருக்கு 93,000 ரூபா இன்கம் வருதுன்னு கணக்கு காட்டினார். 93,000 ரூபா. அதுலேயே அவர், நான் சொன்ன மாதிரி இந்த பாஸ் ட்ராக்னு சொன்னேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வாங்குறவருன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும் 1,52,000 மேலே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஸோ 62 பேர் உள்ள ஒரு டீமை வச்சுக்கிட்டு 1,50,000 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த போர் லைஃப்பில் சாத்தியமானது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். கோடிக்கணக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இதில் சப்போர்ட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ப்ராடக்ட் பிஸ்னஸ் ட்ரைனிங் கம்பெனி கொடுக்குறாங்க. லீடர்ஸாக நாங்களும் கொடுக்குறோம். வெப்சைட்டு நீங்கள் ஜாயின் பண்ண உடனே கம்பெனி ஃப்ரீ வெப்சைட் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ குரியர். 300 ரூபா ப்ராடக்ட் வாங்கினாலும் குரியர் ஃப்ரீயாக வருது. உங்களுக்கு தெரியும், இப்போ குரியர் சார்ஜ் 70 ரூபா. இப்போ கம்பெனி ஒரு பேஸ்ட் வாங்கினா கூட உங்களுக்கு 400 ரூபா ப்ராடக்ட் வாங்கினா கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. லீடர்ஷிப் ட்ரைனிங் இப்போ டெல்லியில் கூட ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. பல பேர் போயிட்டு வந்தாங்க. 3 days ப்ரோக்ராமு. ரெக்கக்னைசேஷன் அவார்ட்ஸு எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஃபாரின் ட்ரிப் இருக்குது. இன்சென்டிவ்ஸ் இருக்கும். அப்பப்போ அனௌன்ஸ் கம்பெனியுடைய வீடியோஸு, ஃபேஸ்புக் சப்போர்ட்டு, அதனுடைய ஆப் எல்லாமே நமக்கு இருக்குது. ரெகுலர் மீட்டிங்கு, கம்பெனியுடைய மீட்டிங்ஸ் இருக்குது, லீடர்ஸோட மீட்டிங் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், லீடர்ஸ் ஆனால் நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிற சொல்கிறேன். இப்போ இதில் மண்டே நம்ம ப்ரோக்ராமில் மண்டே ரெக்கக்னேஷன் மீட்டிங் இருக்கும். போன வாரம் பூரா செய்த நல்லபடியாக பிஸ்னஸ் செய்தவர்கள், இல்லை ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தவங்களுக்கு ஒரு பாராட்டு. வெட்னஸ்டே வந்து புதிய நபர்களுக்கு இந்த ப்ராஸ்பெக்டிங், புதிய நபர்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம். ஃப்ரைடே வந்து ஸ்கில் ட்ரைனிங், இது எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது. சண்டே வந்து ப்ராடக்டை பற்றி கொஞ்சம் அப்பப்போ பேசுவோம். அடுத்ததாக லேர்ன் அண்ட் க்ரோ, இந்த இதில் வெளியில் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரெசிடென்சியல் ட்ரைனிங், வெளியே போயிட்டு லீடர்களுக்கு பயிற்சி கொடுப்போம். ஓகேங்களா. இப்போ நாங்கள் 19ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் வந்து வேறு வனக்குளியல் வச்சுருக்கோம். 2 days வந்து என்ன அந்த இடத்துல வந்து ரீஜெனரேஷன் ப்ரோக்ராம், புத்துணர்ச்சி முகாம். ஆனால் வனக்குளியல், ஃபாரஸ்ட் பாத்திங், ஜப்பானியல் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலை. ரைட். ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஒய்க்கு யூத்ஃபுல்னஸ்ன்னு சொன்னோம். இந்த ப்ராடக்டை நம்ம ஃபேமிலிக்கு பயன்படுத்துகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அண்ட் விட்டமின் மினரல், இம்யூனிட்டிக்கான ப்ராடக்ட்டு ப்ளஸ் நியூட்ரிஷன். ஸோ டிரான்ஸ்பராசூட்டிக்கல் சயின்ஸும் நியூட்ராஸ்கல் சயின்ஸ் கலந்த ப்ராடக்ட்டு 3,547 ரூபா, 50 எல்பி கணக்கு. இதை வாங்கிட்டு நம்ம நம்ம ஐடி போடுறோம். ஆதார் கார்டு, நம்முடைய பேங்க் பாஸ்புக் அந்த நம்பரு, ப்ளஸ் உங்களுடைய இமெயில் ஐடி, செல் நம்பர் எல்லாம் கொடுத்து ஐடி போடுறீங்க. நீங்களே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, வீட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க. அப்போ யூத்ஃபுல்னஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ மணியில் ஏற்கனவே மைண்டை பற்றி சொன்னேன். ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசிட்டேன். நெட்ஒர்த்து பண்ணக்கூடிய, நெட்ஒர்த்து நமக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை காட்டிட்டேன். எந்தூசியாசம், இப்போ உங்களுக்கு பல நாடுகளில் வியாபாரம் கொண்டு போகக்கூடிய அந்த எந்தூசியாசம் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ போர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு யூத்ஃபுல்னஸ் கிடைக்கும். இது சும்மா சொல்லலைங்க. இந்த ப்ராடக்டை 4 வாரம் பயன்படுத்தின போது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கான் வந்து இளமையாக மாறுது. 4 இயர்ஸ் வந்து இன்னும் இளமையாக மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஆராய்ச்சி. அதுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதுவுமே சயின்ஸ் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம பேசுகிறதில்ல. அந்தளவுக்கு கம்பெனியுடைய ரிசர்ச் இருக்குது. அடுத்து சின்ன வீடியோ பாருங்கள், ஒரு எந்தூசியாசத்துக்காக. Work is almost over, summer's getting closer. No time to be sober, sunshine on my shoulders. I'm alive and I'm breathing, living my best life. Love is on my mind and it's making me high. I'm staying in this moment, though it's hard sometimes, but I work it out every once in a while. I feel the love, I feel it growing every day. I feel the love, I feel the love. I hope it never goes away. I feel the love. ஸோ இது வந்து கிரேட் எஸ்கேப்னு சொல்லி கம்பெனி அச்சீவ்மெண்ட்டுக்கு லக்ஸுரி ட்ரிப் கொடுக்குறாங்க. பிரசிடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு டைட்டில். அந்த 1,50,000 காட்டினில்ல, ஆரம்பம் 1.5, 3, 4 எல்லாம் போகும். அதே டைட்டிலில் இன்றைக்கி அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆளுகள் இருக்கிறாங்க. இதில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்தவர் இன்றைக்கி பல கோடிகள் சம்பாதிச்சிட்டு இருக்கார். ஜாயின் பண்ணுறதுக்கு பணமே இல்லாத ஜாயின் பண்ணவர் நம்பர் 1 ஏனராக இருக்கார். அதனால் சாத்தியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசியிருக்கோம். மக்கள் எல்லாருக்கும் தேவையானது இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டு.
வேறு எந்த கம்பெனிலையும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கிடையாது. இது வந்து பேட்டன்டட் ப்ராடக்ட். அது நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட். நீங்கள் புரோட்டீன் பவுடர்னா எல்லா கம்பெனிலையும் இருக்குது. நீங்கள் அஸ்வகந்தானா எல்லா கம்பெனிலையும் இருக்குது. ஆனால் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வேறு எந்த கம்பெனியிலும் இல்லை. யூனிக் ப்ராடக்ட்டு. போட்டியில் இன்னும் வரக்கூடிய காலங்கள்லையும் வேறு எந்த கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. காரணம் பேட்டன் ரைட் கம்பெனிக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் ஐடி போட்டு வாங்கி செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நமக்காக, நம்ம ஃபேமிலிக்கு. அதை உணர்ந்த உடனே நம்ம நண்பர்களுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குப்பா, நீ பயன்படுத்து. நோய்களுக்கு இன்னைக்கு குறையே இல்லை. நம்ம மக்கள் தொகை எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. நம்பர் 1 ஆயிட்டோம். அதனால நம்ம நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை, ஆரோக்கியத்திற்கான வாய்ப்பை சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டாலும் அடுத்தவங்களும் சொல்லுவாங்க. ஸோ இதில் அவங்கள இன்வைட் பண்ணி மீட்டிங் மட்டும் வர வைங்க. மீட்டிங் வரட்டும், ஜஸ்ட் பார்க்கட்டும். 10 பேரை கூப்பிடுறீங்க, ஒரு ஆள் ஜாயின் பண்ணிட்டேன், ஒன்றும் கவலையே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு 10 பேரை கூப்பிடுங்க, ஒரு ஆள். இப்போ இந்த 2 பேரும் உங்களுக்கு 2 லட்ச ரூபா பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய, 2 லட்ச ரூபா வருமானத்தை கொடுக்குறவங்களா மாறுவாங்க. ஒரு நபர் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. ஒரு நபர் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு மாதம் 10 லட்சம் வரக்கூடிய அளவில் மாறும். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டினுடைய மிகப்பெரிய பவர். பவர் அப்படிங்கிறது ஒரு யூனிக் கம்பெனி. ஸோ உங்கள் நண்பர்களை 8:45 நடக்கக்கூடிய ரெகுலர் மீட்டிங் அதுக்கு இன்வைட் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஈஸியாக, நீங்கள் யாருக்கு பிளானை காட்ட தேவையில்லைன்ற நான். நீங்கள் ப்ராடக்டை விற்க வேண்டாம், பிளானை காட்டாதீங்க. மீட்டிங் மட்டும் கூப்பிடுங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஸோ இப்போ இதில் இன்னொரு பியூட்டி இருக்குது. நம்ம 3500 ப்ராடக்ட் வாங்குங்கன்னு சொன்னேன். அதில் உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்கும். கூட ஒரு பாயிண்ட்டு, ஒரு இந்த 50 எல்பியில் 17.5 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து 700 ரூபா மதிப்புள்ள பொருள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும், பின்னாடி வாங்கிக்கலாம். பட் அதையே நீங்கள் 100 எல்பி, ஒரு 6700 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4500 மதிப்புள்ள எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ போட்ட காசும் வந்துடும். போட்ட காசு, நீங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, போட்ட காசு வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ திங்க் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த அற்புதமான விஷயத்தை சொல்ல நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி கொடுத்ததுனால தான் என்னால் சொல்ல முடிந்தது. ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ ஸ்லைடை வந்து நிறைவு செய்து உங்களுடைய கருத்துக்காக வர்றேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.